ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.9 செய்யறதுக்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எப்படி எக்ஸசைஸையும் ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த ஈக்குவேஷன்ல இருக்க ஃபார்முலாஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஒரு மெயின் ஃபார்முலா இருக்கு, பேசிக் ஃபார்முலா. இதுல ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. ஒவ்வொரு ஃபார்முலாவும் 1 by 1 பார்த்துக்கலாம். 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு n. ஒரு நம்பர் ஃபைனல்ல ஒரு நம்பரோட 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். கண்டிப்பா d யோட வேல்யூ 1 இருக்கணும். ஏவும் 1 டியும் 1 இருந்துச்சுன்னா எனக்கான ஃபார்முலா லாஸ்ட்ல என்ன நம்பர் வந்திருக்கோ, அதாவது n என்ன வந்திருக்கோ, n plus 1 by 2. இதுதான் ஃபார்முலா. அதோட சம்முக்கு Sn ஃபார்முலா என்னன்னா n plus 1 by 2. ஏவும் 1 இருந்து டியும் 1 இருந்துச்சுன்னா n plus 1 by 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 50. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 50. இப்போ இங்கே ஏவும் 1 தான், டியும் 1 தான், n வந்து 50. நம்மளோட ஃபார்முலா Sn ஃபார்முலா என்னது? n plus 1 by 2. எப்போவுமே சம் செய்யும் போது ஃபார்முலா சொல்லிக்கிட்டே எழுதணும். அப்பதான் நமக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். 50 plus 1 divided by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். எப்போவுமே எப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது தான் கேன்சல் பண்ணணும், அடிஷனாக இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 50 ஒன்றும் அடிஷனில் இருக்குது, அதனால் இந்த 50 டச் பண்ணக்கூடாது. இந்த 50 கேன்சல் பண்ணலாம். 25 into 51. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1275. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் செஞ்சுட்டோம். அதே போல் நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் பாருங்கள், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகலை. என்னோட ஏ வந்து 16 இருக்குது. அப்போ இந்த மாதிரி சம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1ல இருந்து எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அது வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். 1ல இருந்து 15 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, எதை ஆட் பண்ணணும் அதை கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் மைனஸ் ஆஃப் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 50. புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், காமன். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்படி சிம்பிளாக செஞ்சாலே போதும். என்ன பண்ணியிருக்கேன், 1ல இருந்து 15 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எதை ஆட் பண்ணணும், மைனஸ் சிம்பிள் போட்டு அதையே திருப்பி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். மைனஸ் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னா எல்லா நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுறதா அர்த்தம். இப்போ இந்த இடத்துல எனக்கு 2 சீக்வன்ஸ் கிடைச்சிருக்கு. என்னது? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா அப் டு 75. 75 வரைக்கும் ஒரு சீக்வன்ஸும் 1 வரைக்கும் ஒரு சீக்வன்ஸும் கிடைச்சிருக்கு. 15 வரைக்கும் இருக்க ஒரு சீக்வன்ஸ். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சம் கண்டுபிடிக்கணும். இப்போது S75 மைனஸ் S15. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, S75 ஃபார்முலா என்னதுன்னு ஆல்ரெடி சொன்னோன்னா n plus 1 by 2. n என்ன இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 75. 75 plus 1 76 divided by 2 minus 15. 15 plus 1 16 divided by 2. இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ இதை சால்வ் பண்ணணும். எப்படி டிவிஷன் டிவைட் பண்ணி செஞ்சு சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 75 into 38 is equal to 2850 minus 15 into 8 is equal to 120. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன வரும்? 2730. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இதே போல் எக்ஸசைஸ் என்னென்ன சம்னு நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் நம்ம எடுத்தாச்சு. என்னென்ன சம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இது மூணுமே வந்து நம்ம யூஸ் பண்ண சம்னா எக்ஸாம்பிள் சம் மாதிரி தான் இருக்கும். இந்த 3 சமையும் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.